அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களை எவ்வாறு வரையலாம் என்பது பற்றி பார்க்கலாம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் ஜியோஜிப்ரா கிளாசிக்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுது, ஜியோஜிப்ரா கிளாசிக். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸ் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வியூ, இந்த எம்டி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்ட கொண்டு போனீங்கன்னா மவுஸை டபுள் ஏரோ மார்க் வரும், அதை இழுத்து கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம முக்கோணம் தான் வரைய போகிறோம், அதனால் எனக்கு இந்த ஆக்சிஸு இந்த கிரிடு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சிஸை கொடுக்குறேன். ஆக்சிஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அதேமாரி மீண்டும் ரைட் கிளிக் பண்ணி ஸோ கிரிடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதில் நோ கிரிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். இப்போ அந்த கிரிடும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டான ஸ்பேஸ், ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இப்போ அது ஒரு ஒயிட் போர்டு மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்ம கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தை உருவாக்க போகிறோம். அதனால் நான் ஒரு ஸ்லைடரை க்ரியேட் பண்ணுறேன். இந்த டூலுக்கு பேர் என்னென்னா ஆக்ஷன் டூல். இந்த ஆக்ஷன் டூலில் போய் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர். இந்த ஸ்லைடரை கிளிக் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது பாருங்கள், நேமுன்னு போட்டு A = 1 வந்துருக்கு. நாம் இப்போது கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தை வரைகிறோம், அதனால் எனக்கு நம்பர் தேவையில்லை, ஆங்கிள் தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்வல் போட்டு மினிமம் 0 டிகிரி, அடுத்து மேக்ஸிமம் 360 டிகிரி, இன்க்ரிமெண்ட் 1 டிகிரி அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நாம் முக்கோணம் வரையணும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கோணத்தோட 3 கோணத்தையும் கூட்டினாலே 180 டிகிரி தான் நமக்கு வரும். அதனால் 360 டிகிரி நமக்கு தேவையில்லை. அதனால் அங்கன கர்சரை வச்சு அந்த 360ல் டெலீட் பண்ணிவிட்டு 180 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு போட்டு ஒரு டிகிரின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்லைடரை நம்ம மூவ் பண்ண ஒவ்வொரு டிகிரியாக சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு 5 டிகிரியாக சேஞ்ச் ஆகணும்னா இங்கே 5ன்னு கொடுத்து கூட 5 டிகிரியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து நான் ஓகேங்கிறத கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடரு நமக்கு உருவாயிடுச்சு. இந்த ஸ்லைடர் ஏன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணுறேன். எங்கே ஆரம்பிக்குது 0, எங்கே முடியுது பாருங்கள் 180 டிகிரி. இதுக்கு நேம் என்னென்னு கொடுத்துருக்கு, அதுவே ஆல்ஃபா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கு. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி கூட ரீநேம் பண்ணிக்கலாம், தேவையில்லை, நான் ஆல்ஃபானே வச்சுக்கிறேன். ஆல்ஃபா = 180 டிகிரி. சரி, இப்போ முக்கோணம் வரையணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரையணும், ஒரு கோட்டு துண்டு நம்ம வரையணும். இப்போ நான் ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறேன். அது எங்கே இருக்குது, லைன் டூலில் போய்ட்டு இந்த செக்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஏபிங்கிற ஒரு செக்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம கோணங்கள் அடிப்படையில் வரையணுங்கிறதுனால நம்ம இப்போ ஆங்கிள் தான் வரையணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மெஷர்மெண்ட் டூல் போய்ட்டு ஆங்கிள் வித் கிவன் சைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பியில் வச்சு ஒரு கிளிக்கு, ஏயில் வச்சு ஒரு கிளிக். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் 45 டிகிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து நான் ஸ்லைடரோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸ்லைடருக்கு என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோம், ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கோம். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம டிகிரிக்கு பதிலாக அந்த ஸ்லைடரோட நேமை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதனால் இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இங்கே ஆல்ஃபான்னு டைப் பண்ணணும். அப்போ இதில் இருக்க கீபோர்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு கீபோர்டு கிடைக்கும். இந்த கீபோர்டில் ஏபிசிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமான் இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆல்ஃபான்னு வந்துடுது. அப்போது இந்த இடத்துல கர்சரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ஃபா வந்து செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஆல்ஃபா வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆங்கிள் கிரியேட் ஆயிடுச்சா. அது இல்லாமல் பாருங்கள் பி டேஷ்னு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்லைடை மூவ் பண்ணி பாருங்கள், பி டேஷுங்கிறது மூவ் ஆகுதா. எத்தனை டிகிரியில் வைக்கிறோமோ அத்தனை டிகிரியில் அந்த பி டேஷ் வந்து நிற்கும். சார் எனக்கு ஏபிசின்னு வேணும், இங்கே பி டேஷ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த பி டேஷில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரீநேம்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பி டேஷுங்கிறத டெலீட் பண்ணிவிட்டு சிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பி டேஷ் என்னவா மாறிடுச்சு, சியாக மாறிடுச்சு.
இப்போ பி டேஸ் என்னவா மாறிடுச்சு, சியா மாறிடுச்சு. சரி, இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்டை ஏயோடையும் பியோடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம லைன் டூல் போயிட்டு செக்மெண்ட் எடுத்துகிட்டு ஏல வச்சு ஒரு கிளிக்கு, சியில் வச்சு ஒரு கிளிக்கு, அதே மாதிரி சியில் வச்சு ஒரு கிளிக்கு, பியில் வச்சு ஒரு கிளிக். இப்போ பாருங்கள், நமக்கு ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஏங்கிற பாயிண்ட் கிட்ட ஒரு ஆங்கிளும் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதை மூவ் டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏ இங்கே எடுத்து வச்சுக்கிறேன், ஆங்கிள்ஸ் இங்கே வச்சுக்கிறேன், இந்த ஸ்லைடரையும் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்லைடரை மூவ் பண்ணி பாருங்கள், அந்த பக்க அளவோடு என்ன ஆகும், நமக்கு மூவ் ஆகும். சரி, ஒரு முக்கோணம்னா எத்தனை கோணங்கள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். இதில் ஒரே ஒரு கோணம் தான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. மிச்ச 2 கோணம் நமக்கு வேணும். அதை சிங்கிற இடத்துலையும் பிங்கிற இடத்துலையும் நமக்கு கோணம் தேவைப்படுது. அப்போ அந்த கோணத்தை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி மெஷர்மெண்ட் டூல் போகிறேன், அதில் ஆங்கிள்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே இந்த ஆங்கிள்ஸை குறிக்கும் போது கிளாக் வைஸ் போகணும். கிளாக் வைஸ் போகும்போது நமக்கு இப்போ சியோட இடத்துல ஆங்கிள் வேணும்னா சிஏ 2வது இடத்துல வர்ற மாதிரி கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், சியில் எனக்கு ஆங்கிள் வேணும்னா நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், கிளாக் வைஸில் ஏயில் கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் சியில் கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் பியில் கிளிக் பண்ணணும். இப்போ சியை நான் 2வது தடவை கிளிக் பண்ணேன், அதனால் சியில் ஆங்கிள் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்து எனக்கு பியில் ஆங்கிள் வேணும். அப்போ என்ன பண்ணணும், கிளாக் வைஸ் வரும்போது சியில் கிளிக் பண்ணணும், பியில் கிளிக் பண்ணணும், அடுத்து ஏயில் கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், பியோட ஆங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது மூவ் டூலை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி வரணும், நமக்கு 180 டிகிரி வரணும். இந்த 3 டிகிரியையும் கூட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 180 டிகிரி வரும். அதான் 180 டிகிரி வருது. அப்போ இதனால் இதை என்ன சொல்லலாம், ஒரு முக்கோணமும் நாம் சொல்லலாம். சரி, இது எவ்வகையான முக்கோணங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ குறுங்கோண முக்கோணம்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் 90 டிகிரிக்கு குறைவாகவும் 0 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் அது குறுங்கோண முக்கோணம், அதாவது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரி, அந்த 3 கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் சரியாக 90 டிகிரியாக இருந்தால் அது செங்கோணம் முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது 3வது பார்த்தோம்னா விரிகோண முக்கோணம். அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களில் ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரிக்கு அதிகமாகவும் 180 டிகிரிக்கு குறைவாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் அது என்ன முக்கோணம், விரிகோண முக்கோணம். சரி, இப்போ இந்த ஸ்லைடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த படத்தில் 3 ஆங்கிளுமே 90 டிகிரிக்கு குறைவாக இருக்குது. அதனால் இது என்ன முக்கோணம்னு சொல்லலாமா, குறுங்கோண முக்கோணம்னு சொல்லலாம். இப்போ ரைஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரிக்கு மேலே இருக்கா, இருக்குது. இங்கே பாருங்கள் 133 டிகிரின்னு இருக்குது. அப்போ இது என்ன முக்கோணம், விரிகோண முக்கோணம் அப்போ நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்படியே குறைச்சிட்டே வந்து கரெக்டாக 90 டிகிரியில் நான் வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு முக்கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரின்னு இருக்கா, அப்போ இதை செங்கோண முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கரெக்டாக 90 டிகிரி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம் இதுக்கு இன்புட் பாக்ஸ் ஒன்று கொடுக்கலாம். அதாவது நான் கோண அளவை டைப் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி முக்கோணம் அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு பாருங்கள், இந்த ஆக்ஷன் டூலில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே கிராஃபிக்ஸ் வியூவில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போது ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் கேப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் என்டர் ஆங்கிள்னு டைப் பண்ணுறேன். என்டர் ஆங்கிள் அப்படி டைப் பண்ணுறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா லிங்க்டு ஆப்ஜெக்ட். இந்த என்டர் ஆங்கிளுங்கிற ஆப்ஜெக்டை எதோட லிங்க் பண்ண போகிறேன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 83 டிகிரின்னு இருக்குது. ஏன் இங்கே 83 டிகிரின்னு காமிக்குதுன்னா, இங்கே பாருங்கள், ஆல்ஃபாங்கிற இடத்துல 83 டிகிரின்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன டிகிரி இருக்கோ அதை தான் இங்கே காமிக்கும். அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்டர் ஆங்கிள்ங்கிற ஹெட்டிங்கில் 83 டிகிரி இருக்குது. ஓகே, இப்போ 83 டிகிரியில் ஏதோ ஒரு இடத்துல இந்த 83 டிகிரி இருக்கும் இந்த முக்கோணத்தில். இப்போது இந்த பாக்ஸில் வச்சு இந்த 83 டெலீட் பண்ணிவிட்டு நான் 90ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள்,
ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்குது. அடுத்தது இதை டெலீட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு 120 டிகிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள். நம்ம இந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன ஆகும், அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 120 டிகிரி நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதே நான் ஒரு 50 டிகிரின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் என்ன ஆகுது, 50 டிகிரியாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்கள் எந்த டிகிரி கொடுக்குறீங்களோ அந்த டிகிரி இந்த ஏங்கிற பாயிண்டில் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒன்று ஸ்லைடரை மூவ் பண்ணி நம்ம காமிக்கலாம், அல்லது என்டர் ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல நமக்கு தேவையான கோண அளவை டைப் பண்ணியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த முக்கோணத்தை அட்ஜஸ்ட் பண்ணியும் நாம் காமிக்கலாம். அப்போது இது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது மாணவர்கள் நம்ம எளிமையாக இந்த கணித கருத்துக்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை விஷுவலைஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். இன்ட்ராக்டிவாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிங்கிற இதை பிடிச்சி இழுங்க, நம்ம பெருசு பண்ணி காமிக்கலாம், பெருசு சின்னது பண்ணி காமிக்கலாம். ஆனால் அந்த ஆங்கிளில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, படம் மட்டும் பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். இப்படி நம்ம இந்த முக்கோணத்தின் வகையில் கோணங்களின் அடிப்படையில் இது மாதிரி இந்த ஸ்லைடரு இன்புட் பாக்ஸை பயன்படுத்தி ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இதுவரை நாம் ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களை எவ்வாறு வரையலாம் என்பது பற்றி பார்த்தோம். இந்த காணொளியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.